அண்டமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் எண்ணறிய வல்லாளன் ஆதி பரம சிவனது சொல்லால் ஆகுமே கோனாரே இடைக்காட்டு சித்தர். பிருந்தாக்காவை குணப்படுத்த நீ மூலிகையை தேடி காட்டுக்குள்ள போறதுனால நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இல்லனா நான் உன்னை விட்டுருவேனா? ஓஹோ, ஏதோ நீ உத்தரவு கொடுத்துதான் சித்தவனம் போற மாதிரி பேசுற. ரசமுனீஸ்வரரும் சித்தருக்கு அப்புறமா இந்த ஊர்ல நீ கிளம்பி இருக்கியாக்கும். கோயிலை சுத்தி சுத்தி வரணும், யாரும் கோயிலுக்குள்ள போயிடாம பாத்துக்கணும், புரிஞ்சுதா? சாமி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. இது சித்தவனத்தோட குத்துமதிப்பான வரைபடம். நாம காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சித்தவனத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு அசம்பாவிதம் இல்ல வழி தவறிட்டோம், அடர்ந்த காடு இல்லையா, தகைச்சு நின்றுடக்கூடாது. இந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு கூட வனத்தை விட்டு வெளியில வந்துடலாம். இத பார், இதுதான் சித்தவனத்தோட நுழைவு வாயில், கன்னி மூலை, காட்டோட மேடான பகுதி. இந்த இடத்துல மருத மரம் இருக்கு, மரத்துக்கடியில கன்னி மூலை கணபதி இருக்காரு. கணபதிக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வனத்துக்குள்ள போகணும். திசைப்படி தென்மேற்கு மூலை. இப்படியே வாயு மூலையை நோக்கி நடந்தோம்னா வடக்கு திசையும் மேற்கும் சந்திக்கிற இடம். போற வழியில ஒரு லிங்கம் இருக்கும், அதை கடந்து போனா வாயு மூலை வரும். அங்க வேம்பு மரமும் வாயு லிங்கமும் இருக்கும். அதை கடந்து ஈசானிய திசை நோக்கி போறோம். போற வழியில வில்வ மரமும் அதுக்கடியில ஒரு லிங்கமும் இருக்கும். அதையும் கடந்து போனா வால்மீகி தீர்த்தம்னு ஒரு சொன வரும். அதையும் தாண்டி போனா ஈசானிய மூலையில பன்னீர் மரமும் அதுக்கடியில ஒரு லிங்கமும் இருக்கும். அங்கேருந்து அக்னி மூலையை நோக்கி போனா வழியில சப்த கன்னிகளுக்கான 7 மரங்களும், அதையும் தாண்டினா மகிழ மரமும், அடுத்து அகத்தியர் மேடும், அந்த மேட்டையும் தாண்டி போனா அக்னி மூலையும், அங்க இலுப்ப மரமும் அதுக்கு அடியில ஒரு லிங்கமும் இருக்கும். இப்படியே சுத்தி வந்து கன்னி மூலைக்கு
அதாவது வனத்தோட நுழைவு வாயிலுக்கே வந்துடலாம். சித்தர்களும் இந்த வனத்தை 8 திசைகளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மூலையிலயும் ஒரு லிங்கம் இருக்கு. கன்னி மூலையில மட்டும் கணபதி இருக்காரு. அந்த வனத்துக்குள்ள போயிட்டா எந்த லிங்கம் பக்கத்துல இருக்கோமோ அதை வச்சு எந்த மூலையில எந்த திசையில இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான். எனக்கு ஒரு பயமும் இல்லை, என்கிட்ட தான் துப்பாக்கி இருக்கே, அப்புறம் என்ன? அட நீ வேறப்பா, காட்டுல எந்த ரூபத்திலும் விபரீதம் வரலாம். அதுல இருந்து உன்னை காப்பாத்திக்க இந்த துப்பாக்கி எல்லாம் பத்தாது. ஆனா எந்த விபரீதம் வந்தாலும் பாதுகாக்கிற சக்தி காக்கை சித்தர்கிட்ட இருந்து உங்க அம்மா வாங்கிக்கிட்டு வந்த வேருக்கு மட்டும்தான் இருக்கு. அம்மாடி வள்ளி, உள்ள போய் இந்த வேரை எடுத்துக்கிட்டு வா. சரிப்பா. இந்தாங்கப்பா. கண்ணா, நீ அதை எடுத்துக்க. சரி. பார்த்து. அம்மாடி வள்ளி, எங்களை பத்தி நீ கவலைப்படாத. மூலிகைகளை பறிச்சுக்கிட்டு காலையிலேயே வந்துருவோம். நீ வீட்டை உள்பக்கமா பூட்டிக்கிட்டு பத்திரமா இரு. சரிப்பா. வரேம்மா வள்ளி. வரேம்மா. வாங்கண்ணே. ராஜ்துரை, இந்த பௌர்ணமி பூஜை எப்போ தொடங்கும்? சார், பிரம்ம முகூர்த்தத்தில் தான் தொடங்கும். அப்படின்னா விடிய காலையில் 3 மணிக்கு. ஓ மை காட், அவ்வளோ நேரம் முழிச்சு இருக்கணுமா? வேண்டாமே சார், அலாரம் வச்சுட்டு 2 மணிக்கு ஏஞ்சிக்கலாம் சார். நோ 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 நோ, நம்ம தூங்குற நேரம் பார்த்து ஏதாவது குழப்படி நடந்தா ஒரு காரியத்தில் இறங்குனா பசி தூக்கம்லாம் பார்க்கக்கூடாது. அப்போ சரி, பூஜை தொடங்குற வரைக்கும் முடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஓகே சார், எங்கள் வீட்டில் தேடுவாங்க. நான் இப்போ போயிட்டு மிட் நைட்டில் கிளம்பி வந்துடுறேன். என்ன மேன், நீ பாதியில் விட்டுட்டு போற? இங்கேயே இருக்க வேண்டியது தானே? இல்லை சார், நான் இங்கே தான் வந்திருக்கேன்னு அப்பாவுக்கு தெரியும். நீங்களும் ஏதோ திட்டத்தோட தான் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு பௌர்ணமி பூஜை நடக்கிறதுனால நான் இங்கே இருந்தால் அவங்களுக்கு தேவையில்லாமல் சந்தேகம் வரேன் சார். என்னை காணுன்னு பாண்டியை அனுப்பிச்சி வச்சாலும் அனுப்பிச்சி வச்சிருவாங்க. எதுக்கு வம்பு? எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நான் தான் வரேன்னு சொல்கிறேனே சார். ஓகே, கண்டிப்பாக வந்துடணும். தூங்கிட்டேன் சார்னு ஸ்கூல் பாய் மாதிரி காலையில் வந்து என்கிட்ட நிற்கக்கூடாது, ரைட்? சார், நீங்களே முடிச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி சார் தூங்குவேன்? கண்டிப்பாக வந்துடுவேன் சார். மாம்ஸ், அனுப்பிட்டு டோர் லாக் பண்ணிட்டு வந்துருங்க. ஷூர். மாமா, பால். இப்படி வைமா. இப்போ நான் விஜய் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன ஏதுன்னு அவன் கிட்ட கேட்டா கோபமா பேசுறான். நீ உன் அப்பா கிட்ட போன் பண்ணி பேசிட்டு கொடு. கண்மணி தான் லைன்ல. சொல்லு கண்மணி. அப்பா, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? கொடு கொடு கொடு. அப்பா. இந்தாங்க மாமா. ஹலோ. சொல்லுங்க அத்தா. பௌர்ணமி ராத்திரி என் நினப்பெல்லாம் அங்கேதான் இருக்கு. விஜய் என்ன பண்றான்? இப்போ எங்க இருக்கிறான்? நானும் மாப்பிள்ளையும் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் உட்காந்துருக்கோம் அத்தா. விஜயை பத்தி நீங்க எதுக்கு அனாவசியமா கவலைப்படுறீங்க? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா அவன் என்கிட்ட சொல்லிட்டு வந்தானே பௌர்ணமி ராத்திரி கோயிலுக்குள்ள போறேன்னு. அப்பா அவன் என்கிட்ட சொன்னது அது நானும் பிரசிடென்ட் பையனும் கோயிலுக்குள்ள போறதால வர ஆபத்தை பத்தி விளக்கி சொன்னோமா, புரிஞ்சுக்கிட்டு போகலன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அவன் ஏன் பேச்சே கேட்க மாட்டான். நீ சொன்னது கேட்டுக்கிட்டானா என்ன? என்னால நம்ப முடியலையே. நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சரி, அவர்கிட்டே தரேன், நீங்களே பேசுங்க. கொடு.
ஹாய் டாட், சொல்லுங்க. விஜய், இது பாரு, என் மேல உள்ள கோபத்துல எங்கே நீ கோயிலுக்குள்ள போயிடுவியோன்னு என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறப்பா. ஆனா கணேஷ் நீ கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதாக சொல்றான். எஸ் டாட், நான் இப்போ கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். கோயிலுக்கும் போக போறது இல்ல. பட் கோயிலுக்கு போகாமலேயே நான் நினைச்சது செஞ்சு காட்ட போறேன். அப்படின்னா டாட், ஒரு பாஸ் எல்லா வேலையும் தானே செய்ய மாட்டான், செய்ய வைப்பான். நீ வேற யாராவது கோயிலுக்குள்ள அனுப்ப போறியா? நீ அனுப்புற ஆளுக்கு ஆபத்துனாலும் அது பாவம் தானே. வேண்டாம் விஜய், அப்பா சொல்றது கேளு. நோ டாட், நீங்க என்னையே சீட் பண்ணிட்டீங்க. முதல்ல நான் உங்களுக்காகவே ப்ரூவ் பண்ணி ஆகணும். விஜய், உன் மேல உள்ள அக்கறை இல்ல நான் செஞ்சதை நீ தப்பா எடுத்துக்காதப்பா. இது பாரு, ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதப்பா. டோன்ட் வரி டாட், டெக்னாலஜி வளர்ந்த காலம் இது. யாருக்கும் எதுவுமே நடந்துராது, நடக்கும் நடக்காது. ஏன்னா சாமி சித்தர்னு யாரோ எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் நான் விளைச்ச போட்டு காட்டுவேன். விடிஞ்ச உடனே விஷயம் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் டாட். விஜய், இப்ப நீ என்ன பண்ண போற? டெக்னாலஜின்னு ஏதோ சொன்னியே, அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. கிராமத்துல என் மேல எல்லாரும் ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்கப்பா, அதுக்கு எடுத்துடாத. அது மட்டும் இல்ல, உனக்கோ வேற யாருக்கோ எதுவுமே ஆயிடக்கூடாதுப்பா. டாட், நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே ஆயிடாது. உங்க பேருக்கும் எந்த களங்கமும் வந்துடாது. சோ நீங்க இப்போ மாத்திரை போட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. காலையில நம்ம பேசுவோம். குட் நைட் டாட். மாம்ஸ், இத முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்ல நைட் ஃபுல்லா ஹிம்சர் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னம்மா டக்குன்னு கட் பண்ணிட்டா? டெக்னாலஜி அது இதுங்கறா. சரி, மறுபடியும் ஃபோன் போட்டு கொடு, நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஸ்விட்ச் ஆஃப் மாமா. அப்போ விஜயும் செல் ஆஃப் பண்ணிருப்பான். ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுமா, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எனக்கு பயமா இருக்கு. எதுக்கும் பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாப்போமா? ஐயோ வேண்டாம் மாமா, அப்புறம் நாமளே நம்மளை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதான் அப்பா இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு மாமா. விஜய் அவங்களுக்கு எல்லாம் தண்ணி காட்டிடுவான். என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரே வழி அந்த ரசமணீஸ்வரரை வேண்டிக்கிறது தான். ஈஸ்வரா, என் பையன் எந்த தப்பு பண்ணாம நீ தான்பா பாத்துக்கணும். மாமா, நீங்க சொல்ற மாதிரி பிரார்த்தனை ஒண்ணுதான் வழி. நான் இன்னைக்கு ராத்திரி முழுக்க கண் முழிச்சு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு எழுத போறேன். அதுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் மாமா. அவருக்கு எந்த ஆபத்துமே வராம காப்பாத்தும். நான் இப்பவே போய் எழுத ஆரம்பிக்கிறேன் மாமா. நீங்க கவலைப்படாம தூங்குங்க. குட் நைட் மாமா. சரிம்மா. டே அருணாச்சலம், எங்க உன் பிள்ளை என்ன காணோம்? ஒருவேளை அந்த முதலாளி பிள்ளையோட சேர்ந்து தோப்பு வீட்டுல தங்கிட்டானோ? பௌர்ணமி ராத்திரி யாரும் வெளியே தங்க கூடாதுன்னு ஊரு கட்டுப்பாடு இருக்கே, தெரியாது அவனுக்கு? ஏற்கனவே அந்த முதலாளி பிள்ளை ஏன் வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாம தானே தவிக்கிறோம். அந்த பிள்ளையோட இவனும் சேர்ந்துகிட்டு எதையாவது செஞ்சு தொலைக்க போய் சாமி குத்தத்துக்கு ஆளாகி தீராத பழி நம்ம குடும்பத்துக்கு வந்துட போகுதுப்பா. காரை வேணாலும் எடுத்துட்டு போய் அவன் தலையில 2 தட்டு தட்டி இங்க இழுத்துட்டு வா. டே பாண்டி, ஐயா கூட போய் துறைய கையோட கூட்டிட்டு வா. ஏய் ஆத்தா, கொஞ்சம் பொறு. மணி 9 தான் ஆகுது. அவன் வரான்னு இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம்.
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். நில்றா. என்ன பாட்டி? மூஞ்சி முகர கட்டி பாரு. என்ன பாட்டி என்ன பாட்டியா? குரல் ஒசத்தி பேசுற. வீட்டுக்கு வர நேரம் இதானா? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? பௌர்ணமி ராத்திரி, யாரும் வெளில தங்க கூடாது, ஊர் கட்டுப்பாடு. முதலாளி புள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கு, இவன் அங்க போய் தங்கியிருப்பானா? போய் அவனை தலையில 2 தட்டி தட்டி அவனை கூப்பிட்டு வாடா. நம்ம குடும்பத்துக்கு தீராத பழி வந்துட போகுது. ஏலே பாண்டி, ஐயா கூட போயிட்டு அவனை கார்ல கூப்பிட்டு வந்துடுறா வீட்டுக்கு. இதான சொல்லிருப்ப? எனக்கு தெரியாதா கிழவி? கரெக்டான நேரத்தில் நாங்க வந்துருவோம்ல. ஏய் கிழவி, இப்படியே பூச்சாண்டி காட்டிட்டு தானே எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கீங்க. எல்லாம் இந்த ராத்திரியோட, இந்த பௌர்ணமி ராத்திரியோட முடிய போகுது. விடிஞ்சா இந்த ஊரே வேற ஊரா இருக்க போகுது. அதனால வெற்றி மீது வெற்றி. ராஜேந்திர அப்பா, விஜய் தம்பி உண்மையிலேயே எதுக்காக வந்திருக்காருன்னு என்னால நேரடியா கேட்க முடியல. இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி, சித்தர்கள் பூஜை நடக்க போகுது. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. விஜய் தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். ஊரை சுத்தி பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பலமா தான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை மீறி யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. இருந்தாலும் பயமா இருக்கு. நீ அங்கிருந்து தானே வர? விஜய் தம்பி ஏதாவது சொன்னாரா? பா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. அவர் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அண்ணா, தோசை சுடட்டுமா? சாப்பிட்டு வந்துட்டேன். சூப்பர் ஐடியா. நீ ஏண்டி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க? ஐயா, ஆளாளுக்கு என்னமோ முறுக்கிட்டு போறாங்க. ஆத்தா, ஏதாவது சங்கடம் வந்துருமோன்னு கவலையா இருக்கு. நான் போய் ஊரை சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கதவை சாத்திக்கிட்டு படு. பாண்டி வாடா. அண்ணா வந்துட்டீங்களா? என்னண்ணா இவ்ளோ லேட்டா வரேல்? பௌர்ணமி ராத்திரி சித்தர் பூஜைக்கு கோயில்ல எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு வர வேண்டாமா? அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்தேன். என்னண்ணா ஆச்சு? கடைசியா தீபாராதனை காட்டிட்டு பிரகாரத்தை விட்டு வெளியில வரச்சே கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுத்து. லேசாதான் பட்டது, ரத்தம் கூட வந்துடுது. அது பெருசு இல்ல, எந்த சங்கடமும் நேர்ந்துடக்கூடாதுன்னு தாண்டி. அதான் மனசே சரியில்லை. ஏனா கலங்குறேல்? எல்லாம் அந்த ஈஸ்வரன் பார்த்துப்பானா. கைகால அலம்பிட்டு வாங்கோ, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். பிச்சு, என்னம்மா? சாப்பிட வாடா. இதோ வரேன். ஈஸ்வரா,
என்னண்ணா சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு இருக்கேன்? மனசு வச்சு சாப்பிட்டா தானே உடம்புல ஒட்டும். கோயில் நடைய சாத்திட்டு வந்துட்டேன், ஆனா என் மனசை சாத்த முடியலையே. ஒவ்வொரு மாசமும் தான் பௌர்ணமி வருது, சித்தர் பூஜை நடக்கிறது. இன்னைக்கு மட்டும் ஏனா இவ்வளவு கலக்கம்? இல்லடி, நோக்கு விஷயம் புரியலையா? நம்ம முதலாளியோட புள்ளியாண்டா வந்திருக்காரு இல்லையா, அவரால ஏதாவது சங்கடம் வந்துடுமோன்னு தான்